இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நேரத்தில். அதுக்காக இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் வந்து டீச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முதல் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 + 2 + 3 + அப் டு எக்ஸெட்ரா k = 55 எனில் 1³ 2³ + 3³ + அப் டு எக்ஸெட்ரா + k உடைய மதிப்பு வந்து என்னென்னு கேட்குறேங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ n × n + 1 / 2 இதுதான் ஃபார்முலா. அப்போ இங்கே k இருந்தால் இங்கே k வரும், அவ்வளோதான் வித்தியாசமே, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, k 1³ 2³ அப் டு எக்ஸெட்ரா k³ இதுக்கான ஃபார்முலாஸ் k × 1 k + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இப்போது இதனுடைய ஆன்சர் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 55 கொடுத்துருக்காங்களா? அப்போ இதனுடைய 55 × ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி 55 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, இங்கே என்ன இருக்குன்னா 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 25. இங்கே 5க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 6 வரும். ஸோ 6 × 30. ஸோ 3025 தான் சரியானுடைய. ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் அதாவது 55 மாதிரி வர மாதிரி, சரிங்களா? அப்புறம் 45 35 இந்த மாதிரி வரதால் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்சர் 3025, சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், செகண்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். செகண்ட் கொஷின்ஸ், ஒரு ஏபியின் 16 மற்றும் 26வது உறுப்புகள் முறையே 65 மற்றும் 105 எனில் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் வந்து என்ன கேட்குறேங்க. இப்போது இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இங்கே எழுதி காமிக்கிறேன். a + n - 1 d இதுதான் ஃபார்முலா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போது 16வது உறுப்புனா அப்போது பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலான்னா, ஸோ a + 16 - 1னா 15 d = இதனுடைய ஆன்சர் 16 கொடுத்துறாங்க. இது மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எண்ணுக்கு வந்து 16னா 15 மாறிடும். அதனுடைய ஆன்சர் 16 கொடுத்துறாங்க. அதே மாதிரி 26வது உறுப்பு எழுதும்போது a + 25 d = என்ன இருக்குங்க, அதனுடைய ஆன்சர் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் 65 கொடுத்துறாங்க. இதனுடைய ஆன்சர் 105 கொடுத்துறாங்க, சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணிடலாம். இது சப்ராக்ஷன் பண்ணிட்டா ஸோ இது கேன்சல் ஆகிடும். அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10d -10d இதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு 40 வரும். -40 10 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 4 முறை வரும். அப்போ மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு வருது, தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏவோட கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கண்டுபிடித்து இதுதான் ஸோ ஆன்சர். அதாவது அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். a + 15 d = 65. அப்போது ஏவுடைய கண்டுபிடித்து ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதெல்லாம் அந்த பக்கம் பண்ணிட்டா 65 - 15 d a = 65 - d வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ 5 × 60. அப்போ a = என்ன வரும், நம்மளுக்கு 5ன்னு வரும், சரிங்களா? இந்த மாதிரி வரும். அப்போது நம்மளுக்கு ஏவுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, டியோடைய ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முதல் 36 உறுப்புகளினை கூடுதல் கேட்குறாங்க. ஸோ கூடுதலுக்கு இன்னொரு ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கே தெரியும். Sn = n/2 2a + n - 1 d இதுதான் ஃபார்முலாஸ், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ n வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா 36, 36ல் பாதி n டிவைட் பண்ணோம். அப்போ 18. அப்புறம் பார்த்தா 2a, a வந்து 5, அப்போது 10 மல்டிப்ளை பண்ணோம். ப்ளஸ்ஸு n - 1ன்றது என்ன, 36n, அப்போ 35 × d வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதோ 4. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணோம். போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அதுக்கு முன்னாடி டிவிஷன் இருக்குது, டிவிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 140 வரும். 140ஓட 1 என்ன பண்ணணும், நீங்கள் 10 ஆட் பண்ணால் 150, சரிங்களா? அப்போ 150 × 18 மல்டிப்ளை பண்ணணும். 150 ×
18ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 0 விட்டுலாம் 8 5 40க்கு 0 4 8 1 8 ஸோ 12 அடுத்து 15 வந்துடும் 2 7 0 இந்த ஒரு 0 இருக்குல்ல அப்போ 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் 2700 இருந்தால் சரியான விடை. அதனுடைய 36வது உறுப்பு இதுதான் ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் போயிடலாம். இங்கே பாருங்கள், அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஸோ ரொம்ப எளிமையான கொஷின் தான். 20, 21. நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து 10 பேருக்கு நீங்கள் போயிட்டு ஷோ பண்ணணும் அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் போட தான் இந்த யூடியூப் சேனல் என்ன ஆகுனா, ஸோ அது இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அதுக்காக. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க 20, 21, 25, 34, 50 இங்கே டேஷு 111 என்ற தொடர் வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1, இதுக்கான டிஃப்ரென்ஸ் 4, இதுக்கான டிஃப்ரென்ஸ் 9, இதுக்கான டிஃப்ரென்ஸ் 16. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்? 25. அப்போது இங்கே பார்த்தோன்னா 75ன்னு வரும். அப்போது ஆன்சர் ஏ தான் சரியான விடை 75. ரொம்ப எளிமையாக தான் இருக்குது இந்த கேள்வியெல்லாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள் 179 கொஷின்ஸ். சீரான இரு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது எனில் முதல் பகடையில் 3இன் மடங்கு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன கேட்குறாங்க. இப்போது இந்த டைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீரான இரு பகடைனாவே ஸோ 1,1 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 6,6 வரை தான் வருமே. இப்போ என்ன கேட்குறேன்னா, அதில் முதல் பகடையில் 3இன் மடங்குனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3,1 3,1 3,2 3,3 3,4 3,5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 3,6. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 3இன் மடங்குன்னு சொல்கிறாங்களே, 3இன் மடங்குன்னு என்ன வரும்? 3 வரும், அப்புறம் 6 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6,1 வருமா, அப்புறமா 6,2 இந்த மாதிரி 6,3 அப்புறமா 6,4 அதுக்கப்புறம் என்ன வரும்? 6,5 அதுக்கப்புறம் வரும் 6,6 இவ்வளோ தான் வரும். இப்போது இது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்குது 12. மொத்த சாம்பிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 36 இருக்குமா? இது ஆல்ரெடி சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 வரும். அப்போ இது ஒரு முறை, இது 3 முறை. அப்போ 1/3 தான். சரிங்களா? ஏன்னா ஒரு முறை இது 3 முறை. அப்போ அதுக்கான ஆன்சர் 1/3 தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான கொஷின்ஸ் தான் இதெல்லாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வருவது என்ன? B, C, E, G கொடுத்துறாங்க. நம்ம ஏபிசிடி எழுதிடலாம். ABCD E F G H I அதுக்கப்புறமா J K L M இப்படி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் பியா இங்கே இருக்காங்க, அப்புறமா சி, அதுக்கப்புறம் பாருங்கள் இ இங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது? BCE அதுக்கப்புறம் ஜி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ HI அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்புறமா இங்கே பாருங்கள் HI அதுக்கப்புறமா தான் இங்கே ஜிக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் 1 2 3 போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இப்படி போட்டிருக்கேன். சார் இது என்ன சார் புரியவே இல்லை அப்படின்னா, ஜென்ரலாகவே நீங்கள் இந்த மாதிரி விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ரூல் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவாங்கன்னா, மிஸ்ஸிங் டேர்ம்ஸ், அதாவது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும், ஃபஸ்ட் ரூல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ஒரு நம்பர் எதோ மைனஸு இல்லை ப்ளஸ் ஏதோ பண்ணியிருப்பாங்க, அந்த ரூல் ஒன்று. அதுவும் பார்த்து கியூப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எடுத்த உடனே நீங்கள் ப்ரைம் நம்பர் செக் பண்ணணும். சரிங்களா? ப்ரைம் நம்பர்னா பகா எண், அது கண்டுபிடி தான். இப்போ பாருங்கள் 2 3 5 7 11 13 எல்லாம் என்னது பகா எண். சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்து பகா எண் பாருங்கள், இங்கே 2 இங்கே 3 5 7. அதுக்கு அடுத்துக்கூடிய பகா எண் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கே தான், அதாவது 11வது தான் பகா எண். அப்போ இதுக்கான ஆன்சர் கே தான் சரியான விடை. ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் 181 கொஷின்ஸ்.
ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கின்றனர். பி மட்டும் தனியாக 30 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் ஏ மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2022 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஃபுல்லாக டீச் பண்ணிகிட்ருக்கோம். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கூட நீங்கள் எதுவும் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போடலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு 2022 2023 கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டீச் பண்ணி தந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அந்த ஒர்க்கை? 12 நாள். சரிங்களா? அப்போது 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை 12 நாளில் முடிக்கிறாங்க. மைனஸு பி மட்டும் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க? 30 நாள். இது நம்மளுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா வருதுன்னா, ஸோ 1/t = 1/a + 1/b இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இது 1/t ஆன்சர் இது வந்து ஈக்குவல் ஆப்போசிட் வந்தால் மைனஸ் ஆகும், அந்த மைனஸ் இப்படி எழுதியிருக்கேன். இது நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்போ 30 - 12 இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். 12 × 30. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து உங்களுக்கு 18 வந்துடும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 12 × 30. இப்போ பாருங்கள், இது வந்து 6வது டேபிள். இது 3 முறை, இது 5 முறை, இது 1 முறை, இது 4 முறை. அப்போ 4 × 5 20. இது 1/20 வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? அதை 20ன்னு மாற்றிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா 1 டே ஒர்க்கு நம்ம டே ஒர்க்கு எழுதும்போது அது 20ஆக நம்ம மாற்றி எழுதிப்போம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 20 நாட்கள். சரிங்களா? அதுதான் சி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் 882 கொஷின்ஸ். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இந்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி எப்போயுமே கேட்டுட்ருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் டீச் பண்ணி தரேன். ஏன்னா இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டே உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்கறதுனால, ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ விசிட் பண்ணுறதுனால இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்காம கூட போயிடுவீங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் ஃபஸ்ட்டில் டீச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது மிக முக்கியமான ஒரு கொஷின்ஸ். ஸோ அதுக்காக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த கொஷினோட ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.